அண்ணே அண்ணே. என்ன அண்ணே நொண்ணே? எனக்கு கோவம் வராத அளவுக்கு உனக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை கரெக்டாக கேளு. ஏன்னா நான் மாலை ஓட்டிருக்கேன்டா. அதில் தானே எனக்கு சந்தேகம். இத்தனை வருஷமா இல்லாத சந்தேகம் இப்போ என்னடா திடீர்னு? சரி கேளு. இல்லைண்ணே, சபரிமலைக்கு பொண்ணுங்க வரக்கூடாதுன்றாங்கல்ல, அது ஏன்னே? ஏன்டா எவனோ சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்மளை குழப்பறதுக்குன்னு இவங்க யூஸ் பண்ணுற யுக்தி. தெளிவாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கண்ணே. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஓரளவுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்க கொஞ்சமாக முயற்சி பண்ணு. சபரிமலைக்கு பொண்ணுங்க போகவே கூடாதுன்றது கிடையாது. 10-11 வயசு வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறமும் போகலாம். இது நடுவில் இருக்கிற ஏஜ் குரூப் இருக்குது பார்த்தியா, அவங்களுக்கு இந்த 3 நாள் பிரச்சனை வரும். இந்த பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ பொதுவாகவே நம்ம ஊர் பொம்பளை ஆளுங்க வீட்டில் இருக்கிற சாமி செல்ஃபு கூட விலைக்கு ஏற்ற மாட்டாங்க, கிட்டக்க இருக்கிற கோவிலுக்கு போக மாட்டாங்க. சபரிமலைன்றது 48 நாள் விரதம் இருக்கணும். இந்த 48 நாளில் இந்த 3 நாள் பிரச்சனை வந்துச்சுன்னு வையி, எப்படிடா விரதம் இருப்பாங்க? நம்ம நம்பிக்கைப்படி விரதம் ஏற்றி சாமியை போய் பார்த்து முடிக்கிற வரைக்கும் மாலையை கழட்டக்கூடாது. இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றப்ப மாலையும் போட்டுக்க முடியாது, விரதத்தையும் கடைப்பிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நாள் பிரச்சனையப்போ பொதுவாகவே பொம்பளையாளுக்கு உடம்புல டயர்டாக இருக்குண்டா. முந்தியெல்லாம் நடந்து போகிறதுக்கே 3 நாள் 4 நாள் ஆகும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப அவங்க டயர்ட்னஸில் எப்படி ஏறுவாங்க? ஏன்னே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா லேடிஸோட நன்மைக்கு தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஏன்னே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க? எல்லாம் 3 வேளை சோத்துக்குதா. அதெல்லாம் அரசியல் ராஜா, உனக்கு புரியாது விட்டுரு. உனக்கு இஷ்டம் இருந்தால் ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா பேசாமல் வேலையை பார்த்துட்டு போ. மதம்ன்றது நம்புறவனுக்கு இருக்கு, நம்பாதவனுக்கு இல்லை. உனக்கு பிடிச்சா இந்த மதத்தில் இரு, இல்லை வேறு மதத்துக்கு போயிரு. அதை விட்டுவிட்டு எனக்கு பிடிக்கவும் இல்லை, ஆனால் இந்த மதத்தை குறை சொல்லுவேன், இதில் இருக்கிற விஷயத்தை உனக்கு தேவையில்லை வம்புழுப்பேன் அப்படின்னா அது எப்படி ராஜா நியாயமாகும்? இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் சங்கிதானே? சங்கியாது சொங்கியாது. ஏட்டா நாட்டில் எல்லாருக்கும் திரும்ப பேசுகிறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னா எழுத்தாப்பில் இருக்கணும்னு இப்படி ஒரு பட்டத்தை கட்டி விட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆகிட வேண்டியது. நாடு இருக்கிற நிலைமைக்கு ஏஐன்னு டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க தான் இன்னும் தேவையில்லாததான் பேசி அடுத்தவனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. வேலையே இல்லாமல் ஐஎம் சாரி ஐயப்பான்னு ஒரு பாட்டை போட வேண்டியது, அவைகளுக்கு வேலை இல்லாமல் திரும்ப பதில் பாட்டு போட வேண்டியது. நம்ம இருக்கிற வேலையை விட்டுவிட்டு அதை உட்காந்து ஷேர் பண்ண வேண்டியது, கமெண்ட் பண்ண வேண்டியது. ஏன்டா இன்னும் திருந்தாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க?